இது எங்கள் சேலம் கொத்தனூர் மாரியம்மன் திருவிழாவோட விளக்கு பூஜை விழாங்க. ஸோ இந்த விளக்கு பூஜைக்கு நிறைய மக்கள் கலந்துக்கிட்டோம். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விலாகில் பார்க்க போகிறோம். விளக்கு பூஜைன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசாக நான் எதுலேயுமே கலந்துக்கிட்டதில்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த 3 வருஷமாக இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிறேன். அந்த மாதிரி விளக்கு பூஜை பண்ணும்போது நம்ம மனசுக்கே ஒரு நிம்மதி கிடக்குதுங்க. என்ன தான் நம்ம சாமியை நம்பலை அதெல்லாம் தாண்டி சாமி கும்பிடும்போது நமக்கு அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி அது ஒரு நிம்மதியை தருது. அதனால தான் சாமி கும்பிட சொல்லுவாங்க போல். ஸோ நம்ம வென்யூக்கு போயாச்சு, நமக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடியில் அரிசி கொட்டுவாங்க, அதுதான் சாங்கியம். இதுக்கு நிறைய கதையும் இருக்குது. அடுத்தடுத்த கதைகளை விளக்கு பூஜை ஏன் கொண்டாடுறாங்க, எதனால் வந்துச்சு அப்படிங்கிற ஸ்டோரியை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு வச்சு அதாவது அரிசி கொட்டி அதுக்கு மேலே விளக்கு வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கில் எண்ணெய் ஊற்றுறது, திரி போடுறது, இந்த மாதிரியான நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் விளக்கை டெக்கரேட் பண்ணுறது, அப்புறம் விளக்கு பக்கத்தில் வெத்தலை வச்சு அதில் மஞ்சள் பிடிச்சி மஞ்சளில் பிள்ளையார் வைக்கிறது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வேலைலாம் தரமாக ஐயரே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அரிசியில் மஞ்சள் கலக்கிறதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இந்த மாதிரியான ப்ரீ செட்டப்லாம் நம்ம பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் குருக்கள் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அவங்க சொல்ல நம்ம அடுத்தடுத்தது மந்திரம் சொல்லிக்கிட்டே அந்த பூ அந்த மாதிரியான விஷயத்தெலாம் விளக்குக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பூஜை பண்ணதுனால நம்ம வீட்டுக்கும் சரி, நம்ம ஹஸ்பண்டுக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே நல்லது நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இதை பண்ணுறதா அப்படிங்கிறத மாதிரி சொன்னாங்க. போன வருஷம் இன்னும் இதுக்கு நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ இந்த வருஷம் விளக்கு பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் ஊரில் விளக்கு பூஜை நடக்குமா, அதில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கு பூஜை நடந்த சுவாரஸ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட சேர்ந்து நீங்களும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ இப்போ தான் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு வரேன். ஸோ தொடர்ந்து வீடியோ வரும்னு நம்புங்க, நானும் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாமளும் சாமிக்கு விளக்கு காட்டினதுக்கப்புறம் நாமளும் நம்மளோட விளக்குக்கு கற்பூரம் ஏற்றி தீபாதனை காட்டினதுக்கு அப்புறமேல அந்த விளக்கை வச்சு கோயிலை ஒரு ரவுண்ட் சுற்றி விளக்கு வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமேல அதை விளக்கை அணைச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த விளக்கை ஏற்றிட்டு வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே விளக்கோட அணையாமல் உள்ளே எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. நான் செஞ்சேனா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சுருப்பேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் என்னை புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே பார்த்திங்கன்னா சாமி கும்மி ஆடலான்னு சொல்லிட்டு ஒரே எனர்ஜெட்டிக்காக பண்ணிட்டாரு. ஸோ எல்லோரும் சேர்த்து கும்மி ஆடினோம், அதுவும் நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்சுது. இது ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற குட்டி ஃபங்க்ஷன், எல்லாமே நல்லா முடிஞ்சுச்சு. இந்த வருஷத்தில் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் ஓகே, நான் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை பாய்.